தர்ம ஊழியத்தை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். வேதாகமத்தில் தர்ம ஊழியம் என்ற வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை இடம்பெற்றுள்ள வசனத்தை முதலாவது வாசிக்கின்றேன். 2 கொரிந்தியர் 8:4 மக்கதோனியா நாட்டு சபையினர் தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். இந்த வசனத்தில் தர்ம ஊழியம் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. வேதத்தின் அடிப்படையில் அநேக ஊழியங்கள் இருக்கிறது. அப்போஸ்தல ஊழியம் என்று சொல்லுவாங்க, போதக ஊழியம்னு சொல்லுவாங்க. ஒரு போதகர் அந்த சபை விசுவாசிகளுக்கு தேவையான ஆவிக்குரிய அப்பத்தை கொடுத்து அந்த சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகளின் நல்லது கெட்டது எல்லா சுப நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு அவர்களை மேய்க்கக்கூடிய மெய்ப்பனாக இருப்பது போதக ஊழியமாக இருக்குது. அதுக்கப்புறம் மருத்துவ ஊழியம் என்று ஒன்று இருக்கிறது, அச்சுப்பதிப்பு ஊழியம் என்று இருக்கிறது. இப்படி பல வகையான ஊழியங்கள் இருக்கிறது. அதுவும் இந்த காலத்தில் அதிகமாக வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியம் இசை சம்பந்தமான ஊழியங்கள், சங்கீத ஊழியங்கள் இருப்பதையும் பார்க்க முடியுது. ஆனால் இன்றைக்கு மிகவும் குறைவாக செயல்படுத்தப்படக்கூடிய ஊழியங்களில் தர்ம ஊழியங்களும் இருக்குது. இந்த தர்ம ஊழியத்தை செய்கிறதுக்கு பெருசாக பட்டப்படிப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, மனசு இருந்தால் போதும். நம்மை சுற்றிலும் உள்ள கைவிடப்பட்ட மக்கள், மாற்றுத்திறனாளிகள், இல்லை விதவை பெண்கள், தாய் தகப்பன் இழந்த பிள்ளைகள், இன்னும் எவ்விதத்திலெல்லாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நம்மால் இயன்றதை செய்வது தான் இந்த தர்ம ஊழியமாக இருக்கும். அதனால் நம் இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து ஏதேனும் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியோடு நீங்கள் இருந்தால் தர்ம ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனதை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து தன்னுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும்படியாக அருள் செய்வாராக. கர்த்தர் உங்கள் இதயத்தில் ஏவுவார். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.